அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீங்கள் பணம் இல்லாததால் கஷ்டப்படுறீங்களா, இல்லை பணம் இருந்தும் நிம்மதி இல்லாததால் கஷ்டப்படுறீங்களா? இந்த இரண்டு நிலையும் இன்று நிறைய பேருக்கு இருக்குது. சம்பளம் வருது, ஆனால் மாதம் முடிவதற்குள் கையில் எதுவும் இல்லை. கடன் கொடுக்கலாமா, இல்லை நாமே வாங்கலாமா? பிள்ளைகளுக்கு எதிர்காலம் எப்படி? கல்யாணம், வீடு, மருத்துவ செலவு, இந்த எல்லா பயங்களும் பணத்தை விட மனதை அதிகம் சோர்வடைய செய்கிறது. நாம் அதிகம் உழைக்கிறோம், ஆனால் மனசு சொல்லுது, என்னோட முயற்சி போதலையா? இல்லை, இது முயற்சி குறைவு இல்லை, இது நினைவூட்டல் குறைவு. இந்த இடத்தில்தான் ஒரு சூறா நம்ம வாழ்க்கைக்குள் வருது. சூரத்துல் வாக்கியா. வாக்கியானா என்ன? நிச்சயம் நடக்க போவது, தப்பிக்க முடியாதது. ரிஸ்க் என்றால் வெறும் பணம் மட்டும் இல்லை, நிம்மதியான தூக்கம், தேவையான அளவு, மன நிம்மதி, திருப்தி, இதெல்லாம் ரிஸ்க்கு தான். இன்று நம்ம பிரச்சனை என்ன? நம்ம தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறதுக்கு போதுமான பணம் இல்லை. அப்படியே பணம் நம்ம கையில் இருந்தாலும் அவ்வளவு பணமும் செலவாகிறது. ஏதாவது ஒரு செலவு வந்து பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது. எதுவுமே சேர்த்து வைக்கவே முடியலை. இந்த சூறாவை இரவில் ஓதுறது மிகவும் சிறந்தது. தூங்கும் முன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இதயத்தில் ஆழமாக பதியும். சூரத்துல் வாக்கியா இரவில் ஓதினா நாளைக்கு வரும் பண பயம் இன்று இரவே குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ இந்த சூறாவை ஓதினா நாளைக்கே பணம் வரும்னு சொல்ல வரலை. ஆனால் இந்த சூறாவை ஓத ஆரம்பித்த பிறகு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ரிஸ்க் எப்படி திறந்துச்சுன்னு சொல்ல வருது. இந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? வேலை இருக்குது, ஆனால் பணம் நிற்கலை. முயற்சி இருக்குது, ஆனால் வாய்ப்பு வரலை. கடன் இருக்குது, ஆனால் வழி தெரியலை. அதிகம் யோசித்தோம், அதிகம் பயந்தோம். பணம் குறைவு இல்லை, நம்பிக்கை குறைவு. ஒரு நாள் இரவில் தூங்க போகிற நேரத்தில் சூரத்துல் வாக்கியா மெதுவாக ஓத ஆரம்பித்தோம். சூறா ஓத ஆரம்பித்த பிறகு பணம் உடனே வரலை. ஆனால் நான் மாற ஆரம்பித்தேன். அவசர முடிவுகள் குறைந்தது. ஹராம் வழிகளை ரிஜெக்ட் பண்ணேன். சிறிய வாய்ப்பையும் மதிக்க ஆரம்பித்தேன். அல்லாஹ் பார்த்துக்குவான்னு நம்பிக்கை வந்தது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை. அப்புறம் அல்லாஹ் எப்படி ரிஸ்க்கு திறந்தான் தெரியுமா? எதிர்பாராத ஒரு வேலை, யாரும் நினைக்காத இடத்துல இருந்து ஹெல்ப், செலவு குறைஞ்சது, பணம் வர ஆரம்பித்தது. ஆனால் அதை விட முக்கியம், மனசு நிம்மதியாக மாறுச்சு. சூரத்துல் வாக்கியா அகீராவை நினைவூட்டுது. இந்த உலகம் தற்காலிகம்னு சொல்லுது. இதை நினைத்த இதயம் பேராசைய பக்கம் ஓடாது, ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுக்காது. அப்படிப்பட்ட இதயத்துக்கு அல்லாஹ் ரிஸ்க்கை திறப்பான். ரிஸ்க் அல்லாவின் கையில் தான் இருக்குது. இந்த சூறாவை ஓதும்போது யா அல்லாஹ் பணம் கொடுன்னு மட்டும் கேட்காதீங்க. ஹலால் வழியில் திருப்தியான ரிஸ்க்கு கொடுன்னு கேளுங்கள். அப்போது பணம் மட்டும் இல்லை, அமைதி, பாதுகாப்பு, நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து வரும். இதுதான் இந்த சூறாவின் உண்மையான பலம். நாம் பணத்துக்காக அல்லாவை தேட ஆரம்பித்தா பணம் வந்தாலும் மனசுக்கு நிம்மதி இருக்காது. ஆனால் அல்லாவுக்காக இந்த சூறாவை ஓதினா அவன் பணத்தை விட பெரிய ஒன்றை தருவான். தேவையில்லாத செலவுகளை குறைப்பான், தவறான வழிகளை மூடுவான், கொஞ்சம் வந்தாலும் போதுமானதாக உணர வைப்பான். இதுதான் செல்வம், இதுதான் பரக்கத். இந்த சூறாவை இன்று இரவு பணத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்பிக்கைக்காக ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.